எல்லோருக்கும் வணக்கம். நிறைய பேர் தினை அரிசிலையும் சோளத்துலையும் எப்படிமா இட்லி செய்கிறது, எப்படி ஊற வச்சு எப்படி மாவு அரைச்சி இட்லி செய்கிறது பக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே வெள்ளை சோளம் வச்சியும் தினை அரிசி வச்சியும் நம்ம இட்லி செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி. அதே மாதிரி சிறுதானியத்தில் இட்லி செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கும் ரொம்ப சத்தானது, நல்லது. அதே மாதிரி பிரியாக்கும் அந்த மாதிரி சிறுதானியங்கள் தான் அதிகமாக கொடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் கமெண்ட்லேயே சோளத்தை வெள்ளை சோளம் வச்சு எப்படிமா இட்லி செய்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க. அதுக்காகவே சோளத்தை வச்சியும் தினை அரிசி வச்சியும் நம்ம ஒரு இட்லி செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி நான் எப்படி செஞ்சனோ அதே அளவு வச்சு செஞ்சு பாருங்கள். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் சோளம் எடுத்துக்கிறேன். சோளம் எடுத்து அதே டம்ளரில் 3/4 டம்ளர் உளுந்து எடுத்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வெந்தயம். சோளம் எடுத்து அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அவல் எடுத்துக்கிறேன். 2 டம்ளர் சோளம், 3/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டம்ளர் அவல். சோளம் இட்லிக்கு தேவையான பொருள் எடுத்துக்கிட்டோம். இப்போ இது எல்லாமே நல்லா சுத்தமாக கழுவி ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். உளுந்து மட்டும் 1 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கலாம். உளுந்து ஊற வைக்கும் போதே நம்ம அவலும் ஊற வச்சுக்கலாம். நான் சோளத்தை நல்லா 4-5 முறை கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்து அவல் நான் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ சோளத்தையும் அரைச்சிக்கலாம். பாருங்கள், சோளத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். சோளம் கொஞ்சம் ரவை ரவையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வேணால் கொஞ்சம் ரவை ரவையாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், சோளத்தையும் நல்லா நைஸாக கொஞ்சம் ரவை ரவையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த உளுந்தோடு இதையும் சேர்த்துடலாம். சோளம், உளுந்து, ரவை இது எல்லாமே நம்ம அரைச்சிக்கிட்டோம். இப்போ கையில் நல்லா கரைச்சி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும் மாவு. இட்லி அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சூப்பராக வரும். நல்லா கரைச்சிட்டேன். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 8 மணி நேரம் கழித்து இட்லி செய்யலாம். இட்லிக்கு நம்ம சோள மாவு அரைச்சி வச்சோம். மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்துடுச்சு. நல்லா 8 மணி நேரம் மாவு புளிக்கும் போது இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். இப்போ நம்ம இட்லி ஊற்றும் போது இட்லி ரொம்ப அருமையாக நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக வரும். மாவு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ உப்பு நான் நைட்டே சேர்க்கலை. இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், சும்மா ஒரே ஒரு பிஞ்சு அளவு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்க்காம கூட சேர்க்கலாம். கொஞ்சம் நல்லா எல்லாம் மெத்துன்னு இட்லி ரொம்ப நல்லா வரணும்னா கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கலாம். ரொம்பலாம் சேர்க்க வேணாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இட்லி பாத்திரம் வச்சு இட்லி ஊற்றிக்கலாம். சோள இட்லி உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்லாவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு எப்போவுமே நம்ம இட்லி செய்யும் போது தண்ணி நல்லா சூடு ஏறணும். அதுக்கப்புறம் இட்லி ஊற்றினா ஒரே ஒரு 7-8 நிமிஷத்தில் இட்லி நல்லா சூப்பராக வெந்துடும். இட்லி தட்டில் நான் துணி போடாமல் எண்ணெய் தடவி இட்லி ஊற்றிக்கிறேன். நீங்கள் துணி வேணும்னாலும் துணியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் தடவி விட்டுட்டு இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். ஒரே மாதிரி வெறும் நம்ம அரிசி இட்லி செய்யாமல் இந்த மாதிரி சிறுதானியத்திலலாம் நம்ம இட்லி, தோசை இதெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இட்லி ஊற்றி வச்சுட்டோம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இட்லி நல்லா வேகட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லி நல்லா வெந்துட்டு இருக்கோம். எடுத்துக்கலாம். கையில் தண்ணி இந்த மாதிரி நினச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா இட்லி ஒட்டாமல் வரணும். அப்போ இட்லி நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், பூ மாதிரி இருக்குது இட்லி. இப்போ நம்ம இட்லி எடுத்துக்கலாம். பாருங்கள், இட்லி நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துங்க. இந்த ஓரத்துலேயே இப்படி எடுத்திங்கன்னா அழகாக இட்லி சூப்பராக வந்துடும். பாருங்கள், இட்லி எந்த அளவுக்கு அப்படியே பூ மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
நம்ம வந்து அரிசிலாம் எதுவுமே சேர்க்கலை, உளுந்து அவல் சோளம் மட்டும் தான் சேர்த்தோம். இட்லி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ எல்லா இட்லியும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு அருமையான சத்தான சோள இட்லி தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கு. நான் போட்ட அதே அளவு நீங்கள் வந்து சேர்த்து சோள இட்லி செஞ்சு பாருங்கள். நல்லா பூ மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இட்லி தான் செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது சிறுதானியத்தை வச்சு ரொம்ப சுவையாகவும் உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நான் இந்த டம்ளரில் வந்து 4 டம்ளர் வந்து தினை அரிசி எடுத்துக்க போகிறேன். தலைவட்டி போட்டிங்கன்னா எனக்கு வந்து 1/2 கிலோ தினைக்கு வந்து 4 டம்ளர் வந்தது. நம்ம ஃபுல்லாக கோபுரமாக போடும் போது எனக்கு வந்து 3.25 தான் வந்தது. தலைவட்டி எப்போவுமே வந்து எது சேர்த்தாலும் நம்ம தலைவட்டி சேர்த்துக்கணும். டம்ளரில் வந்து இப்படி அளந்துட்டு இப்படி தலையை வெட்டிட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 4 டம்ளர் வந்து நான் தினை அரிசி எடுத்துக்கிட்டேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் வந்து உளுந்து சேர்த்துக்கணும். 4க்கு 1ன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கினீங்கன்னா இட்லி வந்து ரொம்ப அருமையாக வரும். வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். வெந்தயமும் உளுந்தும் வந்து ஒன்றா ஊற வச்சிடலாம். தினை அரிசி வந்து தனியாக ஊற வச்சுடுங்க. ஒரு 4 மணி நேரத்துக்கு வந்து நம்ம ரெண்டும் வந்து ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க. பாருங்கள், நல்லா 4-5 முறை கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். நல்லா 4 மணி நேரம் வந்து ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாவு அரைச்சிக்கலாம். உளுந்து அரிசிலாம் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். உளுந்து வந்து நல்லா பஞ்சு மாதிரி நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். தினை அரிசியை வந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், தினை அரிசியை வந்து நான் அரைச்சிக்கிட்டேன். இப்படி பண்ணும்போது கொஞ்சம் ரவை மாதிரி வந்து தெரியணும். பாருங்கள், இப்போ தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம அரைச்சிக்கிட்டால் இட்லி வந்து நல்லா வரும். உளுந்து கூட சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு அரைச்சி வைக்கிறீங்க, 1 கிலோ 2 கிலோ இப்படி அரைக்கிறீங்கன்னா உப்பு போடாமல் நீங்கள் வந்து கரைச்சி வச்சுங்க. நான் வந்து காலையில் செய்கிறதுக்கு 1/2 கிலோ தான் சேர்த்துருக்கேன். அதனால் வந்து நான் இப்போ வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு போகிறேன். மாவு வந்து புளிக்கணுன்னா உப்பு போட்டு கரைச்சிடணும். நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு அடுத்த நாள் செய்கிறன்னும் போது உப்பு போடாமல் கொஞ்சமாக கூட எடுத்து நீங்கள் உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். இல்லை அப்படியே வச்சுட்டு கூட காலையில் வந்து நீங்கள் உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். இப்போ நான் காலையில் செய்கிறதுக்காக உப்பு போட்டு கரைச்சி வச்சிடறேன். இது தினை அரிசின்றதுனால கொஞ்சம் கலராக தான் இருக்கும். பாருங்கள், நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நான் கை வச்சு நல்லா கரைச்சிக்கிட்டேன். காலையில் வந்து நம்ம இட்லி ஊற்றலாம். இப்போ நைட் ஆட்டினதுனால நமக்கு ஒரு 10-12 மணி நேரம் வந்து மாவு வந்து நல்லா புளிக்கும். காலையில் இட்லி செய்யலாம். மாவு வந்து நல்லா புளிச்சிடுச்சு பாருங்கள். தினை அரிசின்றதுனால அது வந்து தினை அரிசி மஞ்சளாக இருந்ததால் மாவு வந்து கொஞ்சம் கலராக தான் இருக்குது. ஒரு சத்தான இட்லி சாப்பிடும்போது நம்ம கலர்லாம் பார்க்கக்கூடாது. ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் தினை அரிசி இட்லி வந்து. இப்போ நான் உப்பு போட்டு நைட்டே கரைச்சதுனால அப்படியே கலந்து விட்டுட்டு தண்ணி மட்டும் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது இட்லிக்கு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். வாங்க இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா தண்ணி சூடு ஆனதுக்கப்புறம் இட்லி ஊற்றினா சீக்கிரமாக இட்லி வந்துடும். இப்போ நான் வந்து எண்ணெய் தடவி வரேன். நீங்கள் வேணும்னா துணி கூட போட்டு இட்லி செஞ்சுக்கலாம். இப்போ எல்லா தட்டிலையும் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன். மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இட்லி வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இட்லி வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு கையை நனைச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா இட்லி வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இட்லி வந்து நல்லா பூ மாதிரி அப்படியே எழும்பி, நம்ம மாவு வந்து எவ்வளோ கம்மியாக ஊற்றணும், இட்லி வந்து நல்லா பெருசாக வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். தினை அரிசி இட்லி அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து தினை அரிசி இட்லிக்கு வந்து காரசாரமான ஒரு கார சட்னி தான் செஞ்சேன். நீங்களும் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து சட்னி செஞ்சுக்குங்க. ரொம்ப சத்தான இட்லி, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கும். தினை அரிசி இட்லி நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.